வணக்கம் டெக் ட்ரேடர்ஸ் ஹப். இந்த வீடியோ வந்து ஆப்ஷன் செல்லிங் பார்ட் 3 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லிங் பார்ட் 1. இது நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் வயா வாட்ஸ்அப் ட்ரேடிங் ரூம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோ வந்து வாட்ஸ்அப் உண்டான லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோலாம் கொடுக்குறேன். ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் அதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன் செல்லிங் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு பைசா கூட இருக்கணும் தேவையில்லை. நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த் 1.5 மந்த் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி வர வரைக்கும் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் பண்ணிக்கலாம். அது வந்து கேபிட்டல் வந்துட்டு ஒரு பேசிக் ஒரு லாட்டுக்கு வந்துட்டு நிஃப்டிக்கு ஒரு 1,20,000, பேங்க் நிஃப்டிக்கு 1,65,000 தேவை. ஓகே, ஸோ இது இருக்குது, இது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் நான் காசு ரெடி பண்ணுவேன், இப்போ கற்றுக்கிறதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபீஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நம்ம நார்மலாக பண்ணுறது தான். ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் செல்லிங் பார்ட் 2ல் சொல்லியிருப்பேன் ரெக்வயர்ட் கேபிட்டல் அப்படின்ட்டு. நீங்கள் அதை பாருங்கள். ஆப்ஷன்ஸ் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து பார்த்துருப்பேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து நிறைய ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுனால, நிறையா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். அஜெண்டா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, டேஸ் ஃபார் செல்லர்ஸ், அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ், அதாவது டேஸ் வருஷத்துக்கு 16 நாள் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு உகந்த நாள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அது என்ன உகந்த நாள் அப்படின்னா, அந்த 15 நாள் அந்த ட்ரேடிங் செஷனில் வந்து வி கேன் ஏர்ன் 1.5% ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ 1.5% சும்மா இல்லைங்க. ஓகே, அது எவ்வளோ இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. 1.5னா வந்துட்டு எக்ஸாம்பிள் 1 லேக்னா இவ்வளோ 1,500 உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, அப்போ 1.5 வந்து என்ன ஒரு நாளைக்கு இது வந்து 16 டேஸ் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 30% வந்து உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, 28 to 30%. ஓகே, ஸோ அது எப்படி வித் ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ட்ரேட் நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்றத இப்போ நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸோ இது இப்படி இதுதான் ப்ராஃபிட், இந்த கான்செப்டில் தான் நான் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இட் வில் நாட் ஃபேர். ஓகே, ஸோ ப்ராசஸ் இதுதான் அப்படின்றது இப்போவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, இந்த 16 நாள் சொன்னேன் இல்லையா, அந்த 16 நாளில் 10 நாள் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 நாள் இருக்குது இந்த வருஷத்துக்கு. ஸோ இன்னும் 4.5 மாதத்தில் இந்த 6 நாளில் நீங்களும் அதே மாதிரி ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அகைன் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கோசரம் மட்டும்தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 16 நாள் எப்படி என்ன இதுன்னு நான் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதான் அந்த 16 நாள். ஓகே, இன்றைக்கி வந்து 9ஆம் தேதியா, இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் டேவே கிடையாது கரெக்டாக. ஸோ நேற்றுக்கு சாயங்காலம் 3:25க்கு நான் வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரானேன். 3:25னா ஒரு 3:20 வச்சுக்கலாம். ஓகே, 3:20க்கு என்ட்ரான ட்ரேட் வந்துட்டு நாளைக்கு காலையில், ஓகே, அதாவது ஈவினிங், நேற்று ஈவினிங் என்ட்ராரோம். இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் யாருமே பண்ணல, ஏன்னா இன்றைக்கி வந்து ஹாலிடே. இந்த ஹாலிடே தான் வந்து நமக்கு ஆஸ்பீஷியஸ் டே. ஓகே, ஸோ நாளைக்கு காலையில் வந்து எக்ஸிட் ஆகிறது எவ்வளோ ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். 15ஆம் தேதி இன்னும் அதிக ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னன்னா, மண்டே நம்ம ஃப்ரைடே ஆட்டோம்னா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் தாக்கம் இருக்கும். ஓகே, ஏன்னா சாட்டர்டே சண்டே யூஸ்வலாக வந்து டிகே நடக்காது, ஏன்னா அது வந்து ஹாலிடே அப்படின்றதுனால. பட் ஸ்டில் மண்டே வந்து உங்களுக்கு இது ஒர்க்கிங் ஹாலிடே அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே டிகே இருக்கும். ஸோ 15th நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் 15th மட்டும் இல்லை 16th இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 15th 16th இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் எவ்வளோ செல்லிங்கில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது இட்ஸ் அன்இமேஜினபிள். ஓகே, 1.5%லாம் இல்லை, 2.5% கூட ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முதல்ல இந்த இதை நீங்கள் கற்றுக்கோங்க. ஃபைன். ஸோ இதான் அந்த 16 நாள். இது வந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட். ஃபைன். இப்போது இது என்ன கான்செப்ட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ட்ரேட் மூணு குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஓகே, எப்போ அப்படின்னா 3:20க்கு எடுத்தேன், வெள்ளிக்கிழமை, அதாவது நேத்திக்கு. ஓகே, ஸோ நேத்திக்கு நான் திங்கக்கிழமை. ஓகே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ட்ரேடிங் இஸ் ஹாலிடேவாக இருக்கிறதுனால கெட்டு போயிடுச்சு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நேத்திக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு பழத்தை நான் விற்றுட்டேன். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் லீவு. அப்போ அந்த பழம் அப்படியே சும்மாவே இருக்குமா? ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கல, வெளியே தான் இருக்கும். ஓகே, மார்க்கெட்டில் இருக்கிற பொருள் வெளியே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி கேட்டு போயிருக்கும். அப்போ நாளைக்கு எடுத்துகிட்டு போனால் அது எவ்வளோ கம்மி விலைக்கு போகும். இதுக்கு பேர் தான் டிகேயிங், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. புரியுதா? ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப விற்றுவிட்டேன். எவ்வளோ நான் விற்றப்போ 100 ரூபா 98 ரூபாய்க்கு நான் விற்றுவிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து சும்மாவே வச்சுருக்கானா, அப்போ நாளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கெட்டு போயிருக்கும். கெட்டு போனதை வந்து அடிமட்ட ரேட்டுக்கு தானே வாங்குவாங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? 40 ரூபாயோ 50 ரூபாயோ இந்த மாதிரி இருக்குமா? அப்போ இதில் இருக்கிற ஒரு 60 ரூபாயும் இதில் இருக்கிற ஒரு 50 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டா? அப்போ 60 ஒரு 110 ரூபா ப்ராஃபிட். ஒரு லாட்டுக்கு ஈஸியாக 2500 ரூபா 3000 ரூபா ஈஸியாக ஒரு லாட்டுக்கு வந்துடும். இப்போ நான் 3 லாட் எடுத்தோம்னா ஈஸியாக 12,000 வந்துடும். இதுதான் கான்செப்ட்.
ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஒரே கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து முடிஞ்ச டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் முடிஞ்ச ரேட் அப்போ க்ளோஸ் ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி, நான் பேங்க் நிஃப்டி தான் எடுத்திருக்கேன். ஓகே, பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 38,237. ஒரு நிமிஷம் அதை இங்கே எழுதிருப்பேன். எஸ், 38,237 க்ளோஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஜஸ்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது? மேக்ஸிமம்னா மேலே கேப் அப் எவ்வளோ, மேக்ஸிமம் கேப் அப், கீழே எவ்வளோ மேக்ஸிமம் கேப் டவுன். ஓகே, இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான், 95%. ஓகே, இவ்வளோ நாளாக ஆனது நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ என்னோட ஆன்சர், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா மேக்ஸிமம் 300 பாயிண்ட் அதிகமாக இருக்கலாம். 350 வச்சுக்கோங்க. 300 38,500 மேக்ஸிமம் கேப் அப் ஆச்சுன்னா. கேப் டவுன் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 38,000. இல்லை 38,000 ஏன்னா 38,000 நல்ல சப்போர்ட், இல்லை சைக்காலஜிக்கல் ஃபிகரு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்குது அப்படின்னா கூட 37,900 முடியும். இப்போ பாருங்கள், நாளைக்கு 37,900 மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் பாருங்கள், கிட்டத்தட்ட 460 பாயிண்ட் கேப் டவுன் ஆனாலும் என்னோட ப்ராஃபிட் வந்து 9,400 வந்துடும். இப்போ இதே நீங்கள் ஒரே ஒரு லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு எவ்வளோ வரும் ப்ராஃபிட்டு? ஸோ ஒரு லாட்டுக்கு வந்துட்டு 3,150 கிட்ட வரும் ஒரு லாட்டுக்கு. இது வந்து நான் 3 லாட்ஸுக்கு பாருங்கள் 10,000. ஸோ அப்போ அரௌண்ட் 3,200. ஸோ 3,000 இங்கே வந்து 3,800. ஸோ இதெல்லாமே ஒரு லாட். அப்போ இதுக்குள்ளார எங்கே வந்தாலும் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். ஓகே, இப்போ இது கீழே போச்சுன்னா லாஸ் வருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ 38,600 நான் ஓப்பன் ஆனோன்னு எக்ஸிட் ஆகிடுவேன். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனோன்னு எக்ஸிட் ஆகிடுவேன். ஓகே, நான் வெயிட் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ 38,600 ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 3,600 வரும். இப்போ எப்போ லாஸ் வரும்னா 38,700க்கு மேலே ஓப்பன் ஆனால் தான் லாஸ் வந்து நமக்கு 400 ருபீஸ் வரும். ஒரு 3 லாட்டுக்கு. ஒரு லாட்னா 125 ரூபா லாஸ். ஆனால் இந்த நம்பர் பாசிபிளான்னு நீங்களே சொல்லுங்கள். 38,700 நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்குது, எல்லாமே பாசிபிள் தான். ஓகே, எதுவுமே 100% இது கிடையாது. ஸோ பாசிபிள் தான். அப்போ எவ்வளோ பர்சன்ட் பாசிபிள், எவ்வளோ பர்சன்ட் இம்பாசிபிள், அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி கீழே விழுந்தாலும் 37,550 வந்தால் தான் நமக்கு லாஸ் 560 ருபீஸ் 3 லாட்டுக்கு. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். 99% நாட் பாசிபிள். அந்த 1% நமக்கு ஆப் வைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வி ஹேவ் டு அக்செப்ட் தட். ஏன்னா இது வந்து சின்ன நம்பர் தான். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று வந்து என்னன்னா, எண்ட் ஆஃப் த டேல தான் இந்த அமௌண்ட்டுக்குள்ளாரே முடிஞ்சால் நமக்கு இந்த ப்ராஃபிட் வருமா இல்லை நாளை காலையிலேயே வருமா அப்படின்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, அது நாளை காலையில் ஓப்பன் ஆகிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ பட் எனிஹவ் நாளைக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் வந்து இப்போ நான் வந்து இன்னும் கேபிட்டல் நல்லா அக்குமுலேட் பண்ணிட்டு இந்த இந்த ஆகஸ்ட் 15க்குள்ளார நான் வந்து ஒரு 10 லாட்ஸ் அந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா அந்த 2 நாள் டிக்கேல வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் வரும். ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். ஸோ இந்த அஜெண்டாவில் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஸோ 16 டேஸ் வருது நமக்கு. ஓகே, இது ஒன்று 16 டேஸில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட் தான். எனக்கு தெரியாமல் போச்சு. வெரி ஸ்மார்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே. ஏன்னா இப்போ இந்த இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிகேயிங். அதான் இந்த டிகேயிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தான். உங்களுக்கு லீவ் இருக்குது, மார்க்கெட் லீவ் அப்படின்னா சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. சாட்டர்டே சண்டே அந்தளவுக்கு டிகே நடக்காது, ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். சம்டைம்ஸ் கூட நடக்காது. ஓகே, பட் ஒர்க்கிங் டேஸில் மார்க்கெட் ஹாலிடே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த டிகேயிங் நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம பெனிஃபிட்டாக மாற்றிக்க முடியும். நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரு ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கிறப்ப நல்லா விலையில் விற்றுட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக்கு இல்லை லீவு ஏதோ ஒன்று வரப்போ அது வந்து வியாபாரமே ஆகாது. அப்போ எப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறோம் அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ப்ரைஸ் கம்மி ஆகிவிடும். இதுக்கு பேர் தான் டிகே. ஓகே, ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் லீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்ட் இது என்ன, டோன்ட் பி இன் அ பையிங் ட்ராப். யாரெல்லாம் நேத்திக்கு சாயங்காலம் ஆப்ஷன்ஸ் பை பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஓகே, அதுவும் டீப் அவுட் த மணி. ஓகே, டீப் அவுட் த மணி அட் த மணி. ஓகே, இந்த மணி இவங்க 3 பேருக்குமே ஃபுல்லு லாஸ். நல்லா அடி விழுந்துடும். அவங்களுக்கு வந்து லாஸில் தான் நாளைக்கு டேவே ஓப்பன் ஆகும். ஓகே, டீப் இந்த மணியில் எடுத்தவங்களுக்கு மேபி சான்ஸ் இருக்குது. பட் அதுவும்
இல்ல. எதுவும் வந்து ஃபுல்லா சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இதுதான் இந்த மாரி ஒரு லீவ் அப்ப தப்பி நம்மளோட கான்செப்ட் இனிமேல் நம்ம பையிங் ஆப்ஷன்ஸ் பையிங் பக்கமே தல வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகே. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. அது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். பட் அதுவுமே வந்து இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரீசன் என்ன அப்டின்னா, நம்ம அதுல இப்ப நம்ம நம்ம வந்து 10:30க்குலாம் நம்ம வந்துட்டு ட்ரேட் என்டர் ஆயிடுவோம். நம்ம மாஸ்டர் கேண்டில் வந்து 11:00 11:15 தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே தரும். அப்ப அந்த டைம்ல நம்ம இது எக்ஸிட் ஆயிட்டு அத பண்ணணுமா அப்படின்னா அது வேணாம். ஸோ இதுலயே நம்ம கம்ஃபர்டபுள் அப்படின்னா இதுலயே வந்து நீட்டா டிராவல் பண்ணலாம். ஸோ யூசுவலாவே நம்ம சொல்றது என்னன்னா பையிங் வேணாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா பையிங் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சே உங்க காசை நீங்களே குப்பை தொட்டியில போடுறதுக்கு சமானம். குப்பை தொட்டின்னு சொல்லக்கூடாது, மார்க்கெட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் இஸ் நாட் அ கார்பேஜ். ஓகே. இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஏர்ன் அண்ட் லூஸ் மணி. பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு பட் அந்த காசு உங்களுக்கு இல்லைல்ல அட் த எண்ட். அதான விஷயம். ஸோ நீ யாருக்கு குடுக்குறோம் அது செகண்டரி. பட் அந்த காசு உங்கள்ட்ட இருந்து போயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்துல மட்டும் மாட்டிடக்கூடாது. இதான் வந்து பார்ட் 3 அப்படின்னு சொல்லி நான் சொல்ல நினச்சது. இந்த 16 டேஸை நீங்கள் கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங்கில் மிஸ் பண்ணவே கூடாது. நாளைக்கு கண்டிப்பாக இது வந்து என்ன ரிசல்ட் அப்படின்றத நான் சொல்லிட்டு நாளைக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பேப்பர் ட்ரேட் எல்லாம் சேர்ந்தே பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து எந்த இதில் பேப்பர் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நீங்களும் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடில் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணதுமே நீங்களே ஓனாக புரிஞ்சு கற்றுக்கிட்டு செல்லிங்கில் வந்து சம்பாதிச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சது. ஸோ கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பற்றி அதுக்குமேட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் தரேன். அதுக்கு நான் கம்ப்ளீட்டாக செல்லிங்கை பற்றி மட்டுமே பேசியிருக்க மாட்டேன். நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் இப்போ பேட்டர்ன்ஸு அதெல்லாம் இப்போ அடுத்த வீடியோவில் கூட கிரேவ்யார்ட் பேட்டர்ன் பற்றி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். புல்லிஷ் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர் இது எல்லா பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்பி இது பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் தரேன். அன்டில் தென் பை.